வணக்கம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஓப்பன் பக்கமும் க்ளோசிங் பக்கம் நம்ம எதிர் பக்கமும் இருக்கணும். இப்போ நம்ம வந்து உயரத்தை அளவு எடுக்க போகிறோம். மேலே ஷோல்டர்லேருந்து கீழே குறுக்கு வரைக்கும் உள்ள ஹைட்டை வந்து அளவு வச்சுக்கிறோம். மேலே வந்து 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குறுக்கு கழுத்து இறக்கம் இருக்கு இல்லையா, அதை அளவு எடுத்துக்கிறோம். மேலே வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுறோம். திரும்ப வந்து குறுக்கோட அகலம் அது எப்படி அளக்கணும்னா, சைடு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா 2, அதையும் பிடிச்சிக்கிட்டு எண்டு வரைக்கும் குறுக்க வந்து அளக்குறோம். 1/2 இன்ச் இருக்கு இல்லையா டாட் பிடிக்க, அதுக்கு வந்து 1 இன்ச்சு விடணும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, அந்த பக்கம் 1/2 இன்ச்சு, 1 இன்ச்சு விடணும் டாட் பிடிக்கிறதுக்காக. அங்கிட்டு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுறோம். மேலேருந்து 1 இன்ச்சு வந்து மடிச்சடிக்கிறதுக்காக விடணும். ஷோல்டரோட அகலம் வந்து நம்ம அந்த இன்ச்சை பொறுத்து அந்த கேப் விடணும். அதை அளந்து 2 இப்போ 42க்குள்ளே இருந்த இன்ச்சு ப்ளவுஸுன்னா 2.5 இன்ச்சு வச்சாலே போதும். அதுக்கு மேலேண்டா 2.25 இன்ச்சு அந்த மாதிரி குறுக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, கழுத்து அந்த கை ஜாயினிங் பண்ணுற இடத்த வந்து அளவு பண்ணி வச்சுக்கிறோம். அந்த அளவை வந்து அந்த இடத்துல டாட் வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து 1 இன்ச்சு வந்து தையலுக்காக அந்த சைடு விட்டுறோம். அப்போ மொத்தம் வந்து 5.5 இன்ச்சு ஆகும். அப்போ 5.5 இன்ச்சை வந்து ஆம்கோலுக்காக குறிக்கிறோம். சில பேர் அங்கே ஷோல்டரில் 5 இருந்தால் ஒரு 5.5 இருந்துச்சுன்னா 5 இன்ச்சு வச்சா போதும்பாங்க. சரி, ஆனால் 5.5 வச்சா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா 5 வச்சா கொஞ்சம் அந்த இடத்துல டைட் வர்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்த குறுக்கு அளவு எடுத்தோம் இல்லையா, அங்கே வந்து டாட் பிடிக்க 1.5 இன்ச்சு கூட்டி, எனக்கு 6 வந்துச்சு, 1.5 கூட்டி 7 மொத்தம். அந்த 7 மேலே வந்து 1 இன்ச்சு கூட்டிக்கிறோம். அப்போ 8 குறிச்சிட்டு அங்கிட்டு 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுறோம். இந்த மாதிரி குறித்தா கரெக்டாக வரும். திரும்ப அந்த வளைவு இருக்கு இல்லையா, அது வந்து 2 சைடும் பாதி பாதியாக பிரிச்சுக்கிறோம். அதில் எடுத்து ஒரு வளைவு வந்து வளைச்சி விட்டாலே கரெக்டாக வரும். சில பேர் வந்து 1.5 வைப்பாங்க, 1.25 வைப்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி போடுறவங்க போட்டுக்கலாம். நம்ம வந்து பானா கழுத்துங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி வெட்டணும். பட்டை கழுத்துனா 1/2 இன்ச்சு அந்த இடத்துல வளைவு வச்சா போதும். அவ்வளோதாங்க, பின்னாடி பக்கம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கிறோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறது. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது பின்பக்கம் வெட்டுறதுல டிப்ஸு தெரிஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். அந்த வளைவாக வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம சிசரை வந்து லைட்டாக வளைச்சிக்கிறணும். நேராக வச்சு வெட்டினா வளைவு வந்து வராது. இப்போ வந்து நம்ம கைக்கு எப்பயும் 4 மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மாதிரி மடிச்சுக்கிறோம். 1 இன்ச்சு வந்து நம்ம மடிச்சுக்கிறதுக்காக வெட்டுறோம். எம்மிங் பண்ணணும் இல்லையா. வந்து நம்ம கையோட உயரத்தை வந்து அளந்துக்கிறணும். உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ வந்து அந்த சைடு தையலுக்கும் சேர்த்து 5.5 குறிச்சிக்கிறோம். தையலுக்கும் சேர்த்து 5.5 குறிச்சிக்கிறேன். எவ்வளோ வருதோ அதை விட 1/2 இன்ச்சு கூட்டிக்கிறோம். திரும்ப வந்து நம்ம சைடு ஜாயின் இருக்கு இல்லையா, இந்த அகலத்தை அளக்குறோம். கை வந்து
கையோட அகலத்தை அளந்துக்கிறணும். அகலம் வந்து எனக்கு 5 வந்துச்சு. நம்ம சைடு ஜாயின் இருக்கு இல்லையா, கை அந்த கேப்பு, அந்த இதை வந்து அளந்துக்கிறோம். அளந்தோன்னா எனக்கு 3 வருது. தையலுக்கு சேர்த்து 3 குச்சிக்கிறோம். வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கணும். அதுலேருந்து இந்த சைடு ஜாயின் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு கோடு வரைஞ்சிக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு. இங்கேருந்து அந்த இது டாட்டில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி, டாட்லேருந்து வரையக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி அந்த வட்டை வந்து போட்டுக்கணும். லைட்டாக மேலே 1/4 இன்ச்சுக்கு. நம்ம அப்புறம் உள்ளே கொஞ்சம் குறைச்சி வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு வந்து அதில் வந்து 2ஐயும் பாதியாக பிரிக்கணும். பிரித்தோன்னா எனக்கு 6ல் வந்து 6 3 பிரிச்சுக்கிட்டேன். அதுலேருந்து 1/4 இன்ச்சை மட்டும் குறைச்சி வரைஞ்சிக்கணும். இது வந்து முன்னாடி பக்கத்துக்கு. ரெண்டு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க கை. இந்த மாதிரி நீங்கள் நடுவில் கோடு போட்டு மேலேயும் கீழேயும் மேலே கூட்டி கீழே குறைச்சி வெட்டும்போது அந்த சுருக்கம் வந்து இல்லாமல் வரும். நீங்கள் ஒருக்கா வெட்டி பாருங்கள். சென்டரில் கொஞ்சம் டாட் வெட்டிக்கிறோம். முன்பக்கத்துக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி வெட்டிக்கிறோம். இந்த கோடு வரைக்கும் வர வேணால் அதுக்கு முன்னாடியே வெட்டி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க கை. இப்போ முன்பக்கம் வெட்ட போகிறோம். ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். பின்பக்கம் வெட்டணும் இல்லையா, அந்த பீஸ் எடுத்து கீழே குறுக்கு பிடிக்கிறதுக்காக குறுக்கு கோடு இருக்கு இல்லையா, அதில் வந்து 1 இன்ச்சு மேலே வச்சு டாட் வச்சுக்கிறோம். 1 இன்ச்சு வந்து டாட் வச்சு குறிச்சிக்கிறோம். குறிச்சிக்கிட்டு அந்த நம்ம டாட் பிடிச்சோம் இல்லையா, அதே அளவுக்கு கீழே மடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு அதை கைப்பக்கம் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரியும், நம்ம கை வெட்டணும் இல்லையா அந்த சைடு வந்து கழுத்து இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. திரும்பியும் இதே போல் நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு அப்படியே அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கிறோம் ஃபுல்லாக அப்படியே.
அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதை அப்படியே எடுத்துருங்க. திரும்ப நம்ம கொக்கி சைடு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி டாட் வச்சுக்கிறோம். ஒன்றரை இன்ச் மேலே ஏற்றி டாட் வச்சுக்கிறோம். அதே போல் சைடும் 1.5 இன்ச்சுக்கு டாட் வச்சுக்கிறோம். அந்த ஊக்கு பெட்டி வைப்போம் இல்லையா, ஊக்கு வைக்கிற பக்கம் 5 இன்ச்சு வச்சாலே போதும். இப்போ வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு அந்த மாதிரி கூட வரும். நார்மல் இப்போ 32லேருந்து 42 இன்ச்சு ப்ளவுஸுக்கு 5 இன்ச்சு வச்சாலே போதும். அப்படி உங்களுக்கு வைக்க டவுட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஊக்கு இருக்கு இல்லையா, அதில் அளவு ப்ளவுஸில் அந்த ஊக்கில் 4 ஊக்கு வச்சா கரெக்டாக வரும். மேலே கீழே தையலுக்கு அரை போக 4 ஊக்குக்கு அளவு வச்சா கரெக்டாக வரும். அந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்லேருந்து 4 ஊக்கு வரைக்கும் அளவு வச்சு குறிச்சிக்கோங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் 4.5 இன்ச் வச்சா போதும். கரெக்டாக கழுத்து வந்து ரொம்ப இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். அதுலேருந்து லைட்டாக ஒரு வளைவு ஒரு 1/2 இன்ச்சுக்கு குறித்து லைட்டாக வளைவாக வளைச்சி விட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. திரும்ப நம்ம இந்த லைட்டாக வளைச்சிட்டு ஆம்கோல் பகுதி இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம கீழே டாட் பிடிப்போம் இல்லையா, கீழே டாட்டுக்கு நம்ம 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதிலிருந்து அங்கே நடு சென்ட்ரு கோடு வச்சு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 4 வச்சா அந்த நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதை பாதி நடு சென்ட்ரு கரெக்டாக அந்த புள்ளி வந்து கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 4 வச்சா போதும். அது எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் 4 வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக இருக்காங்க, இன்ச்சு அதிகமாக இருக்கும், அந்த இதுக்கு வந்து 4.5 அந்த மாதிரி வச்சா போதும். அதுக்கு மேலே வராது. இந்த பக்கமும் அதே போல் நம்ம 1 இன்ச்சு அங்கிட்டு வந்து தள்ளி வச்சு கோடு போட்டுக்கிறோம். ஏன்னா அங்கிட்டு 1 இன்ச்சு இங்கே டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக அங்கிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறோம். அங்கிட்டு ஒரு டாட் பிடிச்சோன்னா கொஞ்சம் துணி உள்ளே போகல, அதுக்காக அந்த சைடு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டுக்கிறோம். இங்கே ஆம்கோல் பகுதியில் வந்து டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்காக வந்து அங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிப்போம். அதனால் அங்கிட்டு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அது வந்து நம்ம கோடு போட்டு மார்க் பண்ணிக்கிறோம். திரும்ப நம்ம இந்த டாட் பிடிப்போம் இல்லையா ஆம்கோலுக்கு, அதுக்கு 2 சைடும் லைட்டாக கோட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த முக்கோணமாக இருக்கு இல்லையா, அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் வளைச்சி விடணும். லைட்டாக வளைச்சா போதும். அவ்வளோதாங்க. முன்னாடி பக்கம் இந்த முக்கோணமாக இருக்கு இல்லையா, அதை விட்டு அந்த சைடும் போகக்கூடாது, இந்த சைடும் போகக்கூடாது. அந்த நடுவில் நம்ம டாட் பிடிச்சா கரெக்டாக இருக்கும் 1/4 இன்ச்சுக்கு. அதே போல் கீழே இருக்கு இல்லையா, இங்கேருந்து நம்ம வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் 2.5 இன்ச்சு, இப்போ 42 சில டைம் இங்கிட்டு இந்த பக்கமும் ஊக்கு பட்டமும் 2 போதும். ஆம்கோல் சைடு வந்து 3 வைக்கணும். இந்த மாதிரி வச்சோன்னா கரெக்டாக வரும். இல்லைன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் 3 இன்ச் அந்த மாதிரி வச்சோன்னா லைட்டாக குத்துன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து வந்துடும்.
இந்த சைடு வந்து நம்ம 1.25 இன்ச்சு வச்சாலே போதும். 1.5 வைக்கும்போதும் சில டைம் குத்துன மாதிரி வரும். அதனால் 1.25 வச்சா கரெக்டாக வரும். அதுலேருந்து அது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. முன்னாடி பக்கம் உங்களுக்கு ஏதாவது முன் பக்கத்தில் டிப்ஸு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. நம்ம அந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, அது வந்து முக்கோணமாக நமக்கு வந்து வரணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி வெட்ட போகிறோம். பட்டிக்கு எப்படின்னா பின்பக்கத்தை எடுத்து வச்சுட்டு முன்பக்கத்தை எடுத்து அது மேலே கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சோன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம இந்த பக்கம் அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு இந்த கோடு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம ஆம்கோல் இருக்கு இல்லையா, அதுவும் நேராக வச்சுக்கணும். எல்லாத்தையும் நேராக வச்சுட்டு கீழே பார்க்கணும். இங்கே மேலே எல்லாம் சைடில் எல்லாம் கரெக்டாக நம்ம அரை இங்கிட்ட கீழே 1 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு இங்கிட்ட எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அதெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கிறணும். அந்த இடத்துல வந்து லைட்டாக வெட்ட மறந்துட்டேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு இதை விட 1 இன்ச்சு டாட் பிடிச்சி தானே மடக்கணும். அந்த இடம் இது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம இது அந்த ஐவுக்கு கழுத்து ஐவுக்கு குறிச்சோம் எக்ஸ்ட்ரா மேலே விட்டது எல்லாம் அந்த இடமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு டேப்பை வச்சு ஊக்குப்பட்டி சைடு அளக்கணும். ஊக்குப்பட்டி அங்கேருந்து கீழே எண்டு முடிய அளந்துக்கிறோம். அளந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை அளந்துக்கோங்க. அதை எடுத்துக்கோங்க. திரும்ப இந்த பக்கம் அளக்கணும். எனக்கு வந்து அந்த பக்கம் 4 வந்துச்சு. இந்த பக்கத்து எவ்வளோ வருதோ அதை அளந்து குறிச்சிக்கோங்க. இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. 2 சைடும் அளந்து அதோட அளவுகளை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டியை இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குன்னு அளந்து குறித்து வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு அளந்துக்கிறணும். எனக்கு வந்து அந்த பக்கத்து 4 வந்துச்சு, இந்த பக்கத்து 3 வந்துச்சு. சில ப்ளவுஸில் வந்து அந்த பக்கட்டும் 4 வரும், இந்த பக்கட்டும் 4 வரும். குறிச்சிக்கிறோம். அந்த அளவு மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு பட்டி வெட்டணும். 2ஆக மடித்து போட்டுக்கிறோம். மடிச்சுட்டு அந்த பக்கத்து 4 வந்துச்சு இல்லையா, 4 அளந்துக்கிறோம். அந்த பக்கத்து வந்து 3 வந்துச்சு. நம்ம கீழே வந்து 10 9 வைக்கலாம், கரெக்டாக இருக்கும். நான் வந்து 10 வச்சுக்கிறேன். இங்கிட்ட வந்து 3 வந்துச்சு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஐவுக்கு பக்கம் இருக்குல்லையே, அங்கிட்ட இருந்து இந்த கீழே 3 இன்ச்சு வைக்கிறோம். 3 இன்ச்சு வச்சு அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் கோடு 3 இன்ச்சுக்கு போடணும்.
ஊக்குப்பட்டி சைடு தான் 3 இன்ச் எடுத்து வச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். லைட்டாக அந்த இடத்துல வளைவு வரணும், கீழே இறக்கி தாழ்வாக பட்டி எவ்வளோதாங்க வெட்டி எடுத்துக்கலாம். கீழே வெட்டண்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் வெட்டிக்கிடலாம், இல்லாட்டா அப்படியே விட்டு நம்ம மடித்து அடிக்கணும்னா 1/2 இன்ச்சு இங்கே ஐவுக்குள்ளே விட்டோம் இல்லையா, 4 கொக்கில் வச்சோம். திரும்ப இதில் வந்து நம்ம வட்டை கழுத்துனா குறுக்கா கொடி வெட்டணும். நம்ம நான் வெட்டினது பானா கழுத்துங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக வெட்டினாலே போதும். அதுக்கு வந்து நம்ம அளவு கரெக்டாக 1.5 வச்சா கரெக்டாக இருக்கும், குட்டியாக வரும். அதை விட 2 அந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் அகலமாக வரும். 1.5 வச்சா கரெக்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கோடு போட்டுக்குவோம். ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தேவையான பீஸை வந்து 1.5 இன்ச்சில் அளவெடுத்து வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கழுத்துக்கு வெட்டியாச்சு. இதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் சாரி. உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸில் டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பட்டன் பீஸ் தேவைப்படும். பட்டன் பீஸ் வெட்டலை, இருக்கிற துணியில் தான் பட்டன் பீஸ்க்கு வெட்டி எடுத்துக்கிறணும். பின்பக்கம் முன்பக்கம் பட்டி கை, இது பட்டி கை, அது வந்து கழுத்துக்கு. நம்ம ஊக்குப்பட்டிக்கு மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம் அந்த மிச்சம் இருக்கிற துணியில். அவ்வளோதாங்க. உங்களுக்கு ஏதாவது நன்றி, வணக்கம்.